அனைவருக்கும் வணக்கம். சங்க இலக்கியங்கள்லேருந்து சங்க காலத்தில் வாழ்ந்த மறக்குடி மக்களை முற்றிலுமாக அழித்து ஒழிச்சிருக்காங்க சங்க இலக்கியங்கள்ல இருந்து. ஸோ இது நீங்கள் சில இடங்களில் நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ஐவகை நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது பல்வேறு புத்தகங்களில் வரலாற்றுகளில் இருக்கும். ஆனால் இதில் மறவர்கள் மறத்தியர்களை நீங்கள் தேடுற மாதிரி தான் இருக்கும். இந்த நிலங்களில் ஐவகை நிலங்கள்லையுமே மறத்தியரை நீங்கள் என்ன எந்த நிலத்துலையுமே மறவர்கள் காணுமே அப்படின்னு தேடுற மாதிரி தான் இருக்கும். அப்போ தேடுற மாதிரி இருக்கும் அப்படின்னா இங்கே மிகுதியாக பெரும்பான்மையாக ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வகையில் ஒரு சமூகம் இருந்திருக்கு. அந்த சமூகத்தை வரலாற்றில் சங்க காலத்தில் சங்க இலக்கியங்களில் தேடுற லிஸ்ட்டில் இன்றைக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் தேடுங்க. சில இடங்களில் பாளையத்திணையில் கொண்டு வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் பாளையத்திணையில் தான் வச்சுருக்காங்க. ஆனால் சில இடங்களில் பாளையத்திணையிலையாவது வச்சுருப்பாங்க. எப்படின்னா பாளையத்திணையில் சில நேரங்களில் எயிட்டியர்னு வச்சுருப்பாங்க. அதில் மறவர் மறத்தியருங்க அதுலேயும் இருக்காது. சில இடங்களில் எயினர் எயிட்டியர்களுக்கு பதிலாக மறவர் மறத்தியர் அப்படின்னு பதிவு பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் பாலையில் இருக்கோமா அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் பாலைங்கிற ஒரு நிலைமே இங்கே தமிழ்நாட்டில் பாலை எங்கே இருக்குது? பாலைங்கிற நிலமே இங்கே கிடையாது. இல்லாத ஒரு நிலத்தில் இங்கே மிகுதியாக இருந்த மக்களை அங்கே கொண்டு வச்சுருக்காங்க. வச்சுட்டு கேட்டால் அந்த மக்களுக்கு ஒன்றுமே கிடையாது. மறவர் மறத்தியர் அங்கே எதுவுமே கிடையாது, அந்த நிலத்தில் எதுவுமே கிடையாது, அந்த மக்களுக்கும் எதுவுமே கிடையாது அப்படின்னு பேசுகிறதுக்கு வாய்ப்பாக இவர்கள் கொண்டு வச்சுருக்காங்க. மிகப்பெரிய அளவில் அன்றைய காலத்தில் சங்க காலத்தில் ஆளுமை செலுத்திய ஒரு சமூகமாக, போர்க்குடிகளாக இருந்த ஒரு சமூகம். அந்த சமூகம் அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் இவர்களால் எதுவுமே செய்ய முடியல. ஆனால் இன்னைக்கு இவர்கள் லேசாக அந்த குறிஞ்சி முல்லை நிலத்திலலாம் இருந்து அந்த மக்களோட வரலாறை முற்றிலுமாக துடைத்து எரிஞ்சிருக்காங்க. மறக்குடி மக்களோட வரலாற்று இது தொல்காப்பியத்தில் மிக தெளிவாக அவர் மறக்குடி மக்களை பற்றி அவர்களோட நிலம் எது அப்படிங்கிறத தொல்காப்பியரே மிக தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆனால் இவர்கள் இந்த மக்களை மொத்தமாக துடைத்து, இந்த மக்களோட வரலாற்றையே துடைத்து எரிஞ்சிருக்காங்க. இப்போ போய் இந்த மக்கள்கிட்ட போய் நீ என்ன நிலம் அப்படின்னு கேட்டால் என்ன நிலம்ங்கிறதே தெரியாத அளவுக்கு இந்த மக்களை இன்றைக்கி மாற்றிட்டாங்க. இந்த மக்கள்கிட்ட மற்றவர்கள் உன் நிலத்தை சொல்லு, நீ எந்த நிலத்தை சேர்ந்தவன் அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் சமூக வலைதளங்களை கேட்குறாங்க. பதில் சொல்ல முடியாத ஒரு இடத்துல அன்னைக்கு நிலம்னா அந்த நிலத்துக்கு சொந்தக்காரராக இருந்த ஒரு சமூகத்தை நீ எந்த நிலம்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் மாற்றி விட்டார்கள். சிந்திச்சு பாருங்கள். இப்போ குறிஞ்சி திணை எடுத்துக்கிடும். இப்போ குறிஞ்சி திணைனா எது? மலையும் மலை சார்ந்த இடமும். மலையில் வாழ்ந்த மக்கள் குறவர்கள், ஓகேவா? அவர்கள் மலையில் வாழ்கிறாங்க. மலை சார்ந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் இன்றைக்கி நீங்கள் எடுத்து பாருங்கள். மேற்கு தொடர்ச்சி மலைகளில், தென்காசி, திருநெல்வேலி பகுதிகளில், மேற்கு தொடர்ச்சி மலைகளில், மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்துலலாம் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் மறவர் சமூகம். அதன் பிறகு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உசிலம்பட்டி, தேனி போன்ற பகுதிகளில், அந்த மலைத்தொடர்களில், அந்த மலை அடிவாரத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் அவர்களும் முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள், கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள். அதிலே பார்த்தீங்கன்னா பிறமலை கள்ளர் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. மலைக்கள்ளர். அப்போ பேர்லேயே மலையை வச்சுருக்காங்க. மலையை குறிஞ்சி தானே, பேர்லேயே மலையை வைத்து கொண்டிருக்கிற ஒரு சமூகம். அவர்களை நீங்கள் பாலை நிலம்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? பேர்லேயே ஒரு சமூகம் பிறமலை கள்ளர் அப்படின்னு சொல்லிட்டு மலையை பேர்லேயே வச்சுருக்கு. ஆனால் நீ அவனை நீ குறிஞ்சி திணையை சேர்ந்தவன் கிடையாது, நீ பாலை திணையை சேர்ந்தவன், பாலையில் தான் கள்ளர்கள் இருப்பாங்க, மறவர்கள் இருப்பாங்க. பேர்லேயே அந்த சமுதாயத்தோட பேர்லேயே பிறமலை கள்ளர்னு பேர் இருக்குது. ஆனால் அவர்கள்ட்ட நீ பாலை திணையை சேர்ந்தவன்னு சொல்லி அவனை அந்த பாடத்தை படிக்க வச்சு தவறான ஒரு வரலாற்றை அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து, அப்போ இங்கே தமிழ்நாடு பாடநூல் கழகம் அப்படின்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்காம எதன் அடிப்படையில் இந்த மக்கள் பாலை திணையில் தான் இருந்தாங்க, மற்ற நிலத்தில் இல்லை. ஒரே காலகட்டத்தில் தான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மக்களோட வாழ்வியலை எழுதியிருக்காங்க. அப்போ பாலையில் இருந்த மக்கள் மட்டும் மறவர்கள், அப்போ மற்ற இடத்துல இருந்த மறவர்கள்லாம் மறவர்கள் கிடையாது அப்படின்னு இவர்கள் சொல்கிறாங்க. இவர்கள் அதை மறுத்து பேசுகிறாங்க. தொல்காப்பியர் சொன்னதையே இவர்கள் மறுத்து எழுதியிருக்காங்க. சரி, ரைட்டு. இப்போ நாங்கள் அங்கே மறவர்கள் அப்படின்னு இருக்கிறதுனால அதை நாங்கள் மறவர்கள் அப்படின்னு நான் கேட்கல. அங்கே மறவர்கள் அப்படின்னு வருது, மரம் எங்கே வருது, அதெல்லாம் நாங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்கல. அவர்கள் செய்த தொழில் என்ன? ஆணிரை கவர்தல். இன்றைக்கி ஆணிரை கவர்தல்லாம் யாரை சொல்கிறீங்க? இன்றைக்கி ஆணிரை கவர்தல், ஆக்கோல் செய்தல், இது எல்லாமே மறவர்களோட குலத்தொழில் தானே. அதுதானே போர் தொழிலோட ஒரு ஆரம்பகட்ட நிலையாக இருக்குது. அந்த மறவர்கள் செய்த தொழிலின் அடிப்படையில் அங்கு வகுக்கப்பட்ட இலக்கியங்களில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் மறக்குடி மக்களை தான் நம்ம பதிவு செய்கிறோம். அப்போ குறிஞ்சி திணையில் மறக்குடி மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத பதிவு செய்யணுமா வேண்டாமா? அப்போ எதையுமே பதிவு செய்யாமல் மொத்தமாக அழிச்சிட்டு இப்போ நம்ம கேட்டால் நம்மளை ஜாதி வெறியங்கிறது. அப்போ நீங்கள் எந்த வெறியன்? நீங்கள் அழித்தவங்க எந்த வெறியன்? அப்போ கேள்வி கேட்குறது எங்களுடைய தவறாக நாங்கள் கேட்கக்கூடாதா? ஸோ இதை நம்ம பேசுனா சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய பாடல்களை தான் நம்ம பேசுகிறோம். சங்க இலக்கியங்களில் புறப்பொருள் வெண்பா மாலையில், புறநானூரில், அதே மாதிரி தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடல்களை தான் ஆவணப்பூர்வமாக, ஆதாரப்பூர்வமாக நம்ம ஒரு ஏஐ பயன்படுத்தி நம்ம பதிவு பண்ணுறோம்.
உடனே அதோட கமாண்டில் பாருங்களேன் என்ன பதிவு பண்ணுறாங்க, இவனை வெட்டுங்கடா, இவனை கொல்லுங்கடா, கமாண்டை பாருங்கள், இவனை வெட்டுங்கடான்னு பதிவு பண்ணியிருக்காப்புல. அதாவது இப்போ இங்கே உள்ள இளைஞர்கள் தெரிஞ்சுக்கோங்க, நம்மளோட முன்னோர்களோட முப்பாட்டனோட வரலாறை பதிவு செய்தாலே போதும், இவர்களுக்கு வந்து அது பிடிக்க மாட்டுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம முப்பாட்டனோட வரலாறு வந்து எந்த அளவுக்கு முக்கியம், வரலாற்றை பாதுகாக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு அக்கறை இருக்கா, அப்படி அழிக்கிறதுக்கு இந்த வரலாற்றெல்லாம் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவர்கள் எவ்வளவு அக்கறையோடு தீவிரமாக செயல்பட்டுருக்காங்க. இலக்கணத்தில் சங்க இலக்கியங்களில் இருந்து முற்றிலுமாக இந்த மரக்குடி மக்களோட வரலாற்றை வந்து அழித்து முடிச்சிட்டாங்க. அதை நம்மளையும் படிக்க வச்சு நம்மளுக்குமே வந்து குறிஞ்சியில் அப்போ நம்ம இல்லையோ அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்க வச்சுட்டாங்க. வரலாற்றை வந்து நான் சொல்கிறனால ஏதோ நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஏதோ காழ்ப்புணர்ச்சியில் எடுத்துக்கிறாதீங்க. இதை வந்து குறிஞ்சித்திணையோட புறத்திணையில் வந்து என்னெல்லாம் நடந்திருக்கு, அங்கே வந்து புறத்திணையில் வந்து என்னென்ன நிலங்கள்லாம் இருக்குது, குறிஞ்சித்திணையோட புறத்திணைனா என்ன, குறிஞ்சித்திணையோட புறத்திணையில் என்னென்ன மக்கள்லாம் இருந்தாங்க, யாரெல்லாம் இருந்தாங்க, அங்கே என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் சங்க இலக்கிய பாடல்களில் நீங்கள் எடுத்து படிங்க. நான் சொன்னதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நம்ம வந்து இல்லாத பொல்லாத வரலாறுலாம் பேசலை. இங்கே இப்போ நாங்கள் மறவர்கள் இருக்கோம், அப்போ அன்னைக்கு வந்து குறவர்கள் இருந்தோம் அப்படியெல்லாம் பேசலை. குறிஞ்சித்திணையில் குறவர்களும் அன்றைய காலத்தில் வந்து வாழ்ந்திருக்காங்க. அவர்கள் வந்து மலையில் வாழ்ந்திருக்காங்க. மலையும் மலை சார்ந்த பகுதி குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த பகுதியும் தான் முல்லை. அப்போ வந்து மலை சார்ந்த பகுதியிலும் வாழ்ந்த மக்களோட வரலாறுகள், அந்த மக்களோட பெயர்கள், குடிப்பெயர்கள் வந்து எதற்காக வந்து இலக்கியங்களில் இல்லை. அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், மறவர் சமூகமே வந்து அப்போ அன்றைய காலத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் அதோட பொருள். அப்போ அந்த மறவர் சமூகம் அன்றைய காலத்தில் ஆக்கோல் செய்தது, ஆணிரை கவர்ந்தது. மறவர்கள் அன்றைய காலந்தொட்டே இன்றைய வரைக்கும் அதே குலத்தொழிலாக செய்து கொண்டு வாழ்ந்திருக்காங்க. போர் முறை, அது வந்து ஒரு போர் முறை. அதை இன்றைக்கி அந்த சங்க இலக்கிய காலங்களில் நடந்தது தான் இன்றைக்கு வரைக்கும் சொல்லி இந்த மக்களை வந்து பல இடங்களில் வந்து பேசுகிறாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு அந்த அன்றைய காலத்தில் இருந்த அந்த இடத்த கொடுக்கணும்ல. நீ அந்த மக்களை அதே பெயர் சொல்லி தான் நீ பேசுகிற, ஆக்கோல் செய்கிறாங்க, ஆணிரை கவர்றாங்க அப்படின்னு சொல்லி நீ பேசுகிற. ஆனால் அந்த மக்கள் குறிஞ்சித்திணையில் அந்த அதே வேலையை தானே சங்க இலக்கிய காலங்களில் செய்திருக்காங்க. அப்போ அந்த சங்க இலக்கியங்கள் இருந்த அந்த குறிஞ்சித்திணையை எதற்கு இந்த மக்களுக்கு கொடுக்கல? இதை கேட்கணுமா கேட்க வேண்டாமா? இதை வந்து ஒவ்வொருவரும் இதை வந்து சாதாரண ஏதோ யூடியூப்பில் பேசுகிறேன் அப்படிங்கிறது நினைக்காம, இது களத்தில் பொது தளத்தில் வந்து இதை வந்து அரசியலாக எடுத்து பேசுங்க. அதாவது புத்தகங்களில் ஏற்கனவே ஒரு வரலாறு வந்து சில மக்களுக்கு இருந்திருக்கும். அந்த வரலாறு வந்து தவறான வரலாறு, ஒரு இழிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாறை மாற்றி எங்களுக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நிறைய பேர் வாங்கி புத்தகங்கள் அதை வந்து இடம்பெற வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே இருந்த வரலாறு உங்களுக்கு மறைச்சிருக்காங்க. சங்க இலக்கிய காலங்களில் இருந்த ஒரு நடைமுறை வரலாற்றையே இன்றைக்கி வந்து மாற்றி பேசியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இதையெல்லாம் நாம் வந்து சிந்திக்க தவறுனதுனால தான் இன்றைக்கி பல விஷயங்களை விட்டுட்டு வரோம். ஏன்னா இலக்கணத்தில் வந்து இவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலையை பண்ணியிருக்காங்க. தமிழ் இலக்கியம், தமிழர்கள் நாங்கள் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழர்களோட வரலாற்றையே வந்து அழிச்சிருக்காங்க, மறைச்சிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்னென்னா நம்ம இலக்கணத்தை தான் சாய்ஸில் விட்டுருவோமே. அதனால தான் இவர்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. ஸோ இது ஒவ்வொருவரும் இந்த வந்து கருத்தில் எடுத்துக்கணும். இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. முப்பாட்டன்களோட வரலாறு, முப்பாட்டன்களே அழிச்சிருக்காங்க. மரக்குடி மக்களோட வரலாற்றையே மொத்தமாக அழிச்சிருக்காங்க. ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வாளர் வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காரு. அதை படிக்கும்போது அதில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, தொல்காப்பியர் வந்து இந்த மக்கள் வந்து குறிஞ்சியில் வாழ்ந்திருக்காங்க, முல்லையில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் அதை வந்து இந்த ஆய்வாளர் பல்கலைக்கழகத்துக்களை தமிழ் புலமை மொழியியல் ஆய்வாளர்மாங்கள அவங்க கொடுத்த அந்த இதில் கட்டுரையில் பார்த்திங்கன்னா, இல்லை அவர் சொல்கிறது தப்பு, யார் தொல்காப்பியர் சொல்கிறது தப்பான், அவர் சொல்கிறது தப்பு, இந்த மக்கள் வந்து பாடையில் தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அப்போ நீங்கள் என்ன, இப்போ தொல்காப்பியர் சொன்னதே தப்பா? ஸோ அப்போ இவர்களோட ஆய்வுகள் அடிப்படையில், இவர்களோட கட்டுரையின் அடிப்படையில் தான் இங்கே வந்து இலக்கணங்கள் வந்து வகுக்கப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியர் சொன்னதை வச்சு இங்கே இலக்கணம் எழுதலை. சங்க காலத்தில் சங்க இலக்கிய பாடல்களில் இருக்கக்கூடிய அதன் அடிப்படையில் இங்கே இலக்கணம் எழுதலை. அதன் பிறகு வந்த இவர்கள் எழுதிய ஆய்வுகளின் அடிப்படையில் தான் இங்கே வந்து இலக்கணம் எழுதியிருக்காங்க. ஸோ நன்றி. மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தனா பாண்டியன். ஜெய் ஹிந்த்.